அட நம்ம கும்பகோணத்துல வெறும் டிகிரி காபி மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இந்த கடப்பாவும் பயங்கர ஃபேமஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலா கூட பண்ணுவாங்க. இந்த கடப்பா ஒன்று மட்டும் வச்சு டிஃபனோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார்ல தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, சோம்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, இஞ்சி, பூண்டு, உப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே வேக வச்சிருக்க 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பாசிப்பருப்போட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஃபைனலா கரம் மசாலா, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது டிஃபனோட அவ்வளோ சூப்பரா இருக்கும். நைட்டு நல்லா சுட சுட இட்லியோட கடப்பா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கரம் மசாலா முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். மிளகாய் தூள் நிறைய பேர் சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும் இருக்கட்டும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சிருந்தேன்.